ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் வேதத்தை தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராகம புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம், அதில் ஒன்றாவது வசனத்திலிருந்து அவருடைய 10வது வசனம் வரையிலையும் நாம் அதில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 1லிருந்து 10 வசனங்கள் வரையிலையும் நாம் அந்த வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக நம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகற்காலத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உம்முடைய பாதம் பணிகிறோம் ஏசப்பா. உம்முடைய பாதத்தை பணிகிறோம் ஏசப்பா. உங்கள் கிருபை எங்களுக்கு தாங்க. உங்கள் கிருபை இந்த வசனத்தை தியானிக்க ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கற்று தருவார் என்று சொல்லி இருக்கிறீரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் இன்னும் ஆண்டவரை அதிகமாய் அறிந்து கொள்ள ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைபடுங்க. கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கட்டும். அடியாளுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். அது பாதம் பணிந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் கெஞ்சுகிறோம். ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம், யாத்ராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதனுடைய 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கும் போதும், லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத பகுதி நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. யாத்ராகம் 2ஆம் அதிகாரம் நமக்கு நன்றாய் தெரிந்தது. லேவியின் குடும்பத்தாரில் என்றால் யாக்கோப்புடைய மனைவி லேயாளுக்கு பிறந்த 3வது மகன்தான் இந்த லேவி. அந்த குடும்பத்தில், லேவியின் குடும்பத்தில் ஒருவன் அதே குடும்பத்தில் ஒரு ஸ்ரீ விவாகம் பண்ணி அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. இது எங்கே பிறக்கிறது? எகிப்தில் பிறக்கிறது. இந்த குழந்தை எகிப்தில் பிறக்கிறது. அதற்கு முன்னே இஸ்ரவேல், யாக்கோப்பு மனைவி குடும்பம் எல்லாமே எகிப்துக்கு போயிட்டாவா. ஆனால் அங்கே எகிப்தில் பிறக்கிறது. அதுக்கு முன்பாகவே நம்ம கடந்த நாட்களில் ஒரு வசனம் தியானித்தோம். ராஜா மருத்துவச்சிகளுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்திடணும்? கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால அந்த தப்பு பண்ணலை. அவங்க தேவனுக்கு பயந்தாங்க. இங்கே அவர் மருத்துவச்சிகள் மூலம் அதை செய்ய முடியாததுனால யாத்ராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ராஜா சொல்லுகிறான், பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடுங்க. அங்கே திருப்பி ஒரு கட்டளை கொடுக்கிறான், உங்களுக்கு பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் நீங்கள் நதியில் போட்டு விட வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆனால் இங்கே அந்த லேவி குடும்பத்தாரில் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த பிள்ளையை பார்த்த உடனே அவர்களுக்கு அதை நதியிலே போட்டுவிட மனமில்லை. ராஜா பார்வோனுடைய கட்டளை இப்படி இருக்குது, நீங்கள் நதியில் போட்டுருங்க என்று சொல்லி பார்வோன் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த நாட்கள் எல்லாம் நம்ம இந்த நாட்களை போல அல்ல. ராஜா பார்வோனுடைய கட்டளைக்கு நாம் பயப்படாமல் நாம் துணிகரமாக இருப்போமானா அவர்கள் உடனே கொலை செய்து விடுவார்கள். அந்த பார்வோனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்லவோ அதை கேட்கணும், கீழ்ப்படியணும். அதுதான் அன்னை உள்ள சட்டத்திட்டம். இல்லைன்னா உடனே மரண தண்டனை தான். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளை. ஆனால் ஏற்கனவே அங்கே 2 பிள்ளைகள் இருக்கிறது. மிரியாம் இருக்கிறார்கள், ஆரோன் இருக்கிறார். ஆனால் இப்போ அவர் என்ன செய்கிறார்? இப்போ பிறக்கும் பிள்ளைகள். அப்போ மோசேக்கு ஒரு பெரிய ஆபத்து அங்கே வந்திருக்கிறது. அவரை தூக்கி நதியில் போடணும். இப்போ இதை அந்த லேவி ஸ்திரீ, மோசேயுடைய தாய் இதை கேட்கிறார்கள். இவ்வளவும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அந்த குழந்தையை 3 மாதம் அழகாக பத்திரமா பாதுகாக்கங்க. ஆனால் 3வது மாதம் முடிந்த போது முடியலை.
அதனால் ஒரு நல்ல நாணல் பெட்டி, நாணலை கொண்டு அழகாக ஒரு பெட்டியை செய்கிறார்கள். நாணல் என்றால் நிறைய காரியங்கள் உண்டு, நாணலுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. நாணலை குறித்து நாம் தியானிப்போமானால் நிறைய தியானிக்கலாம். நான் இப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகலை. நாணலை எடுத்து ஒரு பெட்டியை அவள் அழகாக செய்து அந்த பெட்டிக்குள்ளே மோசையை தூக்கி வைத்து அந்த குழந்தையை தூக்கி வைத்து அந்த நதியில் ஓரத்தில் கொண்டு வைத்து விட்டு அந்த தாய் போயிட்டான். ஆனால் அதனுடைய அக்கா மிரியாம் அந்த குழந்தைக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி உற்று கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பார்வோன் குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வருகிறான். அங்கே அந்த குழந்தையை கண்டு எடுக்கிறார்கள். அந்த அக்கா மோசையினுடைய அக்கா சொல்லுகிறார், இந்த குழந்தையை உங்களுக்காக வளர்க்க எபிரேய சிறையில் ஒரு தாயை, இந்த குழந்தையினுடைய தாயை நான் கூட்டிக் கொண்டு வரட்டுமா என்று கேட்கிறார்கள். அங்கே அந்த குழந்தையை மறுபடியும் மோசையுடைய தாயிடத்தில் போகிறது. அந்த 10வது வசனம் வரையிலும் அதை தான் பார்க்கிறோம். 10வது வசனத்தில் பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய்விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு நன்றாக தெரிந்தது, நன்றாய் புரிந்தது. என்னை கேட்கிற அருமையான சகோதரங்களே, தாயே, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வசனத்தின் மூலம் இது ஏன் வேதத்தில் எழுதி நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வேத வசனத்தை ஏன் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இந்த வேதாகமத்தில் இப்படி ஒரு பகுதியை ஏன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்கிறது நாம் கொஞ்சம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, நாம் இன்றைக்கு இந்த மோசை காலத்துக்கு நாம் திரும்பி போக முடியாது. ஆனால் மோசையுடைய அந்த வாழ்ந்த அவர் பிறப்பில் இருந்த அந்த கஷ்டங்கள், நெருக்கங்கள், அவர் வளர்க்கப்பட்ட விதங்கள், இதெல்லாமே நமக்கு எழுதி தந்திருக்கிறது. அந்த மோசையினுடைய தாய் எப்படி அந்த பிள்ளையை வளர்த்தா, அந்த சகோதரி எப்படி அந்த பிள்ளை மேலே ஒரு கரிசனை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அதை இன்றைக்கு இருக்கிற பெற்றோராகிய நமக்கு இதை எழுதி தந்திருக்கிறது என்று சொன்னால், அப்போ நாம் இதிலே கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? என்னை கேட்கிற அருமையான சகோதரிகளே, சகோதரங்களே, நீங்களும் நானும் இதில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நமக்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார், நமக்கு ஆண்டவர் நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் இந்த குடும்பத்தில் ஒரு தாயானவளுடைய பொறுப்பு என்ன? ஒரு தகப்பன், இங்கே சொல்லியிருக்கிற மோசையின் அப்பாவை குறித்து இங்கே எதையும் எழுதலை பாருங்க. ஆனால் அந்த மோசையின் அப்பாவை குறித்து சொன்னதை விடையிலையும் அந்த அம்மா குறித்து அந்த 3 மாதம் ஒழித்து வைக்கணும் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு என்ன சொல்லுகிறது, தேவன் மேலே ஒரு நம்பிக்கை பாருங்க. அந்த பார்வனுடைய கட்டளை இருக்கிறது நதியில் போடு என்று சொல்லி அன்றைக்கு எவ்வளவோ பிள்ளைகள் போடப்பட்டிருப்பார்கள், அது வேதத்தில் எழுதப்படலை. ஆனால் மோசையினுடைய காரியத்தை மட்டும்தான் வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் அந்த தாயார் அந்த பிள்ளையை பார்த்து, அந்த நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளையை நான் வளர்க்கணும் என்று சொல்லி ஒரு தியாகம், அந்த பிள்ளைக்காக ராஜாவின் கட்டளையை தள்ளி, அந்த அவருடைய சட்ட திட்டத்தை தள்ளி தேவனாகிய கர்த்தருக்கு அவள் பயப்பட்டு அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு அவள் முற்படுகிறாள். அந்த குழந்தையை பாதுகாத்து கொள்ளுகிறாள். 3 மாதம் வெளியே கொண்டு வராமல் அதனுடைய அழுகை சத்தம் கேட்டிருக்கக்கூடாது, பக்கத்தில் இருந்தவர்கள் அதை குறித்து அறிந்திருக்கக்கூடாது. எவ்வளவோ அந்த குழந்தையை அவள் அந்த வீட்டிற்குள்ளே வைத்து அவள் பாதுகாத்திருப்பாள் என்று சொல்லி நாம் இதில் பார்க்க முடிகிறது. சாரி போகட்டும், நாம் இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய எனக்கு அருமையானவர்களே, ஒன்று, நம்முடைய கரத்திலே தந்திருக்கிற குழந்தைகள், நம்முடைய கரத்திலே தந்திருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு நாம் தேசத்தில் கேள்விப்படுகிறோம். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திற்குள்ளே ஒரு சிறியானவள் ஒரு குழந்தை இடத்திலே எவ்வளவு பாசம் நாம் உலக பிரகாரமாக நாம் காண்பிக்கிறோமோ அவ்வளவுத்திற்கு அதிகமாக ஆவிக்குரிய விதத்திலையும் நாம் ஆராதித்து வருகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து நாம் பிள்ளைகளுக்கு எவ்வளவு தூரம் சொல்லிக் கொடுக்கிறோம். நாம் நம்பிக்கொண்டிருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து நாம் பிள்ளைகளுக்கு எவ்வளவு தூரம் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்க, கர்த்தரை குறித்ததான பயத்தை பிள்ளைகளுக்கு, கர்த்தரை குறித்த நம்பிக்கையை பிள்ளைகளுக்கு, கர்த்தரை குறித்த பரிசுத்தத்தை பிள்ளைகளுக்கு, கர்த்தரை குறித்த உண்மையை பிள்ளைகளுக்கு நாம் எவ்வளவு தூரம் சொல்லிக் கொடுக்கிறோம். நாம் குடும்பத்தில் தாயாய் இருக்கிற நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம், என் பிள்ளைகள் எப்படி வளருகிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும்.
வேண்டும், எப்படி நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்கிறதை நாம் தேவ ஞானத்தோடு கூட நாம் பிள்ளைகளிடத்திலே நாம் ஸ்தோத்திர கற்பனையும் கட்டளைகளையும் சொல்லிக் கொடுத்து நாம் பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய ஒரு இடத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் பாருங்க. ஆனால் நீங்களும் நானும் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கையில் சின்ன குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஆனால் அன்றைய வருகை தாமதிக்குமானால் நாளை நம்முடைய குழந்தைகள் ஒரு பெரிய தலைவனாக மாறுவதற்கு தேவனாகிய கர்த்தர் அந்த குழந்தைகள் மேல ஒரு பெரிய திட்டத்தையும் தரிசனத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் உண்மைங்க, அதுதான் உண்மை. 3 மாதமா அந்த குழந்தை அவள் மறைத்தாள். ஆனால் அந்த குழந்தை மறுபடியும் பார்வோனுடைய வீட்டிற்குள் வளர்க்கப்படுகிறது. பிற்பகுதியை நாம் திருப்பி வாசிக்கும் போது அந்த குழந்தை தான் மீட்பனும் தலைவனுமாக ஆமேன் அதே பார்வோனுக்கு முன்பாக நிற்கவும் அந்த ஜனங்களை மீட்குவது கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரங்க, கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய குழந்தைகளை குறித்து அற்பமா நினைத்து விடக்கூடாது. இன்னைக்கு அநேக தாய்மார்கள் பேசுகிறதை கேட்கிறோம். இந்த பிள்ளை ஒன்றுக்கும் உதவாது, இது எதுக்குமே ஆகாது, இவன் உருப்பட மாட்டான், அந்த மாதிரி எல்லாம் பேசுகிறதை பார்க்கிறோம் பாருங்க. இவன் படிக்கவே மாட்டான், இவன் நன்றா இருக்கவே மாட்டான் என்று சொல்லி, கீழ்ப்படிய மாட்டான் என்று சொல்லி நாம் எவ்வளவு உதாசீனப்படுத்துகிறோம் பாருங்க. ஆனால் நாம் அந்த பிள்ளைகளை உதாசீனப்படுத்தும் போது சத்ருவானவன் அந்த பிள்ளைகளை கரத்தில் எடுக்கிறான். தேவனுடைய பரிசுத்தத்தை விட்டு சத்ருவானவன் அந்த பிள்ளைகளை கரத்தில் எடுக்கிறான். சத்ரு பிள்ளைகளை கரத்தில் எடுத்து ஆயுதமாய் பயன்படுத்துகிறான் பாருங்க. அதற்கல்ல கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை தந்தது. ஆனால் அந்த சிறைக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? எபிரேய சிறை, லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்துக்குள்ள எபிரேய சிறை. நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருக்கும். இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்பான்னா அவருடைய பிள்ளைகள் நம்ம. அப்போ நம்ம விசுவாசத்தின் பிள்ளைகள். அப்போ நம்முடைய விசுவாசத்தின் பிள்ளைகள், அந்த விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஊட்டி கொடுக்கிறோமா, சொல்லி கொடுக்கிறோமா? நன்றாக படிக்க வைக்கிறோம், பிள்ளைகள் கேட்கறது எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம் பாருங்க. ஆனால் ஒரு பக்கத்தை நம்ம பிள்ளைகளுக்கு மறந்து போனோம் பாருங்க. ஒரு பக்கத்தை சொல்லி கொடுக்க நம்ம பிள்ளைகளிடத்துல மறந்து போனோம். ஆனால் ஒன்று மட்டும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, உங்கள் கையிலையும் என் கையிலையும் தந்திருக்கிற பிள்ளைகள் நாளைக்கு தலைவர்களாக மாறப்போகிறவர்கள், மீட்பனாக மாறப்போகிறவர்கள். எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போகிறார்கள், எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அழிந்து போகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்த முடியுமே. அந்த லேவி ஸ்ரீ மோசேயுடைய தாய் 3 மாதம் அந்த ரங்கத்துக்குள்ள அந்த பிள்ளைக்காக மன்றாடினாலே, அதே போல இயேசு சொன்ன வார்த்தையின்படி நீ அந்த ரங்கத்தில் குடும்பத்துக்காக உன் கரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்களும் நானும் மன்றாடுவோமான நிச்சயமா நம்முடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் ஒரு தலைவனாக, ஒரு மீட்பனாக கர்த்தர் மாற்ற முடியும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் மேல வைத்திருக்காருங்க. நாளை தேவ சமூகத்துல பிள்ளைகளை குறித்து அற்பமா எண்ணாதீங்க. வாலிப நாட்களில் பிள்ளைகளை குறித்து அற்பமா எண்ணாதீங்க. உங்க கையில இருக்க 1 வயசு குழந்தை அற்பமா எண்ணாதீங்க. உங்க கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை நீங்க அற்பமா எண்ணாதீங்க. அந்த குழந்தைக்கு மேல கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காருங்க, ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காங்க. நம்ம அற்பமா நினைத்து விடக்கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற சந்ததிகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் பாருங்க. நாம் இந்த அதிகாரத்தில், இந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் தியானிக்கிறது தான் பார்வோனுடைய கட்டளைக்கு பயப்படாத சிறை. பார்வோனுடைய கட்டளைக்கு பயப்படாத சிறை. அந்த பயத்தை கர்த்தர் எடுத்துட்டார். 3 மாதம் எப்படிங்க அவ தூங்கியிருப்பா? இந்த வசனத்தை தியானிக்கும் போது, இந்த வசனத்தை பார்க்கும்போது இதெல்லாம் யோசித்து பார்த்தோம். 3 மாதம் அந்த குழந்தை எப்படி அவ கர்ப்பத்துக்குள்ள 10 மாதம் இருந்தாலும் பிறந்த கையில் இருக்கிற 3 மாத குழந்தை எப்படி அவ பாதுகாத்தான்னு யோசிக்க தெரியல பாருங்க. அப்படித்தான் நீங்களும் நானும் இன்றைக்கு பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். ஆனால் அன்பானவர்களே, நம்ம ஒன்றுக்கு மட்டும் மறந்து விடக்கூடாது பாருங்க. இன்னைக்கு தேசத்தில் கேள்விப்படுகிற காரியங்களை பார்க்குறோம்ல. ஒரு தன்னுடைய சுயத்துக்காக, தன்னுடைய சுயநல வாழ்க்கைக்காக ஒரு பெற்ற தாயே ஒரு பிள்ளையை கொலை செய்கிற காலத்துக்குள்ளே இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம் செய்தித்தாளில் பார்க்கிறோம், நம் செய்தியில் வாசிக்க கேட்கிறோம் இல்லையா? ஒரு 3 வயதான குழந்தையா இருக்கட்டும், 5 வயதான குழந்தை, ஆண் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எத்தனையோ இடத்துல தாய்மார்கள் அந்த குழந்தைகளை சித்திரவதைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்த தாயுடைய ஆசாபாசத்துக்காக, உல்லாச வாழ்க்கைக்காக இன்றைக்கு அந்த குழந்தைகளை பலி கொடுக்கிறதை பார்க்கிறோம். முடியலைங்க. அதை கேட்கும்போது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது, எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. இந்த காரியத்தை நான் பார்க்கும்போது நம்முடைய இருதயம் சும்மா இருக்குமா?
சும்மா இருக்குமா? இப்போலாம் என் பிரசங்கி புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக கதறு என்று. புலம்பல் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக, தெருக்களில் வீதிகளில் மூச்சித்து கிடக்கிற பிள்ளைகளுக்காக, நம்முடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகள், நம்முடைய தெருக்களில் இருக்கிற பிள்ளைகள், நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள், நம்முடைய தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுவதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆமை ஸ்தோத்திர கிருபை தந்திருக்கிறாரே. நாம் அந்த நேரத்தை வேஸ்ட் படுத்தாதீங்க, அந்த நேரத்தை நாம் தள்ளி விடாதீங்க. ஆண்டவர் நம்ம மேல வைத்த காரியம் அதுதான். இன்னைக்கு நம்மை சுத்தி பாருங்க. கடந்த நாட்களில் பார்க்கும்போது ஒரு 3 வயதான ஒரு பெண் பிள்ளையை ஒரு தாயுடைய சுகபோகத்துக்காகவே அந்த பிள்ளையை அவன் கொலை செய்கிறான். கேட்கும்போது அவ்வளவு இருதயம் வலிக்குது பாருங்க. ஒரு 5 வயதான ஒரு பெண் பிள்ளை, ஒரு தாயும் தாயுடைய செகண்ட் புருஷனுமா சேர்ந்து அந்த பிள்ளையை கொலை செய்கிறார்கள். அந்த கர்த்தர் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிற குழந்தைக்கு மதிப்பு மரியாதை இவ்வளவுதானா? அந்த பிள்ளைகள் மேல நாம் வைத்திருக்கிற ஒவ்வொரு கருசனையும் அந்த பிள்ளைகளை தலைவனாக கொண்டு வரோம், மீட்பனாக கொண்டு வரோம். நம்ம கையில் தந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம தேவ சமூகத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை கொஞ்சம் படிப்பில் குறைவாக இருக்குதா, தேவ சமூகத்தில் போய் ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் மந்த புத்தியாக இருக்குதா, தேவ சமூகத்தில் போய் ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகள் ஒரு சின்ன பலவீனம் இருக்குதா, தேவ சமூகத்தில் போய் ஜெபிங்க. பிள்ளைகளை குறைத்து பேசாதீங்க, குறைத்து மதிப்பிடாதீங்க. குழந்தைகளுக்காக தான் தாயும் தகப்பனும், இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் பிள்ளைகள் இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உங்கள் கையில் என் கையில் தந்திருக்கிற பிள்ளைகளை அவ்வளவு அருமையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் ஸ்கூலு காலேஜ் போன பிறகு பிள்ளைகளுக்காக செபியுங்க. பிள்ளைகள் உலகத்துக்குள்ள போன போது பிள்ளைகள் பாதுகாப்புக்காக தேவ சமூகத்தில் செபியுங்க. நாம் தேவ சமூகத்தை நாம் வீணாக்குவோமானால் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். உங்க கையிலையும் என் கையிலையும் தந்திருக்கிற சந்ததிகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த சிறியானவள் எவ்வளவு அருமையாய் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து, அந்த மோசையை பாதுகாத்து, எவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அவர் மீட்பனாக தலைவனாக மாறினார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக, கர்த்தரையே முகமுகமாய் பார்க்கிறவனாக, கர்த்தருடைய மகிமைக்குள்ளே ஸ்தோத்திரன் பிரவேசிக்கிறவனாக காணப்பட்டார். பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தை. உன் தாயும் தகப்பனும் ஆகிய நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வார்த்தை, நம்முடைய கையில் தந்திருக்கிற குழந்தைகள், நம்முடைய கையில் தந்திருக்கிற ஆண்மை ஸ்தோத்திர சின்ன குழந்தைகள், பிறந்த குழந்தையிலிருந்து ஒவ்வொரு பெற்றோருக்கும் தந்திருக்கிற குழந்தைகள் மேலே அப்படி ஒரு அக்கறை செலுத்துங்க. தேவையில்லாமல் பிள்ளையை திட்டாதீங்க, தேவையில்லாமல் பிள்ளையை அடிக்காதீங்க, தேவையில்லாமல் பிள்ளையை கோபப்படுத்தாதீங்க, தேவையில்லாமல் பிள்ளைகள் மேலே எரிஞ்சு விழாதீங்க. தேவ சமூகத்தில் போய் செபிங்க. நாம் அன்பும் அரவணைப்பும் கொடுக்காவிட்ட பிள்ளைகள் அன்பை வெளியே தேடிக்கொள்ளுவார்கள். இங்கே பாருங்க, அந்த தாய் எப்படி அருமையாய் வளர்த்தாள் என்று சொல்லி இந்த பகுதி 2ஆம் அதிகாரம் யாத்திராகம புஸ்தகம் 2:1-10 வசனங்கள் வரையிலும் எனக்கு அன்பான தாயே சகோதரங்களே, இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க, இந்த வசனத்தை தியானிங்க. இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை என்றைக்கும் நடத்துவதாக. தேவ ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைகளையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த கல்வி ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஸ்தோத்திரம் காலேஜாக இருக்கலாம், வேலை பார்க்குற பிள்ளைகளாக இருக்கலாம், சின்ன குழந்தைகளாக இருக்கலாம். இப்போ ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் பலவீனமாக இருந்தால் கூட கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகும். தேவ சமூகத்தில் பாரமாய் ஜெபிங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கவலைப்படாதீங்க, கவலைப்பட்டு கலங்காதீங்க. ஒருவேளை திருமண வயதை தாண்டி இருக்கலாம், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி தவிக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பெரிய காரியத்தை செய்வார். பிள்ளைகள் வேலைக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்தில் போய் நில்லுங்க. உங்களுக்குரிய ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளுக்குரிய நன்மைகளை கர்த்தர் தந்தருளுவாராக. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருப்பதாக.
தேவ சமூகத்தில் இந்த வசனங்களை நல்லா தியானிங்க, ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க. கர்த்தரை தெய்வமாய் கொண்டு அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார், ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். என்னுடைய வாழ்க்கை இது, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம். கர்த்தர் எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு அவர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஒவ்வொரு நன்மை நிமித்தம் அந்த வசனத்தை தைரியமாய் உங்களோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், பேச முடிகிறது. நாளை கர்த்தருடைய சமூகத்தில் கலங்கி தவிக்காதீங்க. தேவ சமூகத்தில் போய் உட்காருங்க. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் வழியை திறப்பார். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளையில் என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசினீர், உம்முடைய வார்த்தையை தந்தீர். ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் கரங்களில் இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் கேள்விப்படுகிறோம். பிள்ளைகளுடைய நிலைமை, பிள்ளைகள் துன்புறுத்தப்படுகிறது, பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறது, பிள்ளைகள் சிதைக்கப்படுகிறது, பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கேவலமாய் நடத்தப்படுகிற ஒவ்வொரு கிரியைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் தேசத்தை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு ஆண்டவரே அப்படிப்பட்ட முரட்டு இருதயம் கொண்ட பெற்றோர்களுக்கு இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர்களுடைய இருதயங்களில் பேசும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக என்று ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சின்ன குழந்தையில் இருந்து ஆண்டவரே கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளை முதல் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருஷத்தின் கல்வியாண்டு, இந்த வருஷத்தின் காலேஜ், இந்த வருஷத்தோட பிள்ளைகள் வேலைக்கு எதிர்பார்க்கிற, திருமணத்திற்கு எதிர்பார்க்கிற, ஆண்டவரை குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்க்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்தும் இருப்பதாக. நல்ல செய்திகளை கேட்க கிருபை தார். ஆசீர்வதியும் நாம மட்டும் மகிமைப்படட்டே. நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.